இயேசுவின் அன்பு. கிறிஸ்து இயேசுவின் நாமத்தினாலே உங்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள். யோவான் 21 விடியற்காலமானபோது இயேசு கரையிலே நின்றார். அவரை இயேசு என்று சீஷர்கள் அறியாதிருந்தார்கள். பிரியமானவர்களே, இதோ கர்த்தராகிய கிறிஸ்து இயேசு அவர் கரையில் நமக்காக காத்து கொண்டிருக்கிறார். நாம் அவரை யாரென்று அறிந்து கொள்ளாதவாறு இருக்கிறோம். இப்படித்தான் நம்மோடு கூட ஆண்டவர் இருக்கும் பொழுது நாம் அவரை அறிந்து கொள்ளாத நாம் வேறெங்கேயோ உதவிகளை தேடிக்கொண்டிருக்கிறோம். கிறிஸ்து இயேசு மரித்து அவர் 3ஆம் நாள் ஜீவனோடு கூட எழுந்து இதோ தன்னுடைய சீஷர்களை அவர் தேடி வருகிறார். ஆனாலும் இத்தனை ஆண்டு காலம் இவ்வளவு நாட்களாக தன் சீஷரோடு கூட இருந்த தேவனை அவர்கள் தன்னை தேடி வருவார்கள் என்று அறியாமல் அவர்கள் மீன் பிடிக்கச் சென்றார்கள். இதோ கர்த்தர் அவர்களுக்காக காத்து கொண்டிருக்கிறார். அவர்கள் திரும்பி வெறும் கையோடு வருகிறார்கள். இதோ கர்த்தர், நீங்கள் பிடித்த மீன்கள் எங்கே என்று கேட்கும் பொழுது அவர்கள் ஒன்றும் அகப்படவில்லை என்று கூறுகிறார்கள். இதோ திரும்ப கர்த்தர் படகிலே ஏறி அவளோடு கூட சென்று, நான் சொல்லும் இடத்திலே நீங்கள் வலைகளை போடுங்கள் என்று சொல்லுகிறார். இரவு முழுவதும் இங்கேதான் போட்டோம் ஐயரே, ஒரு மீனும் அகப்படவில்லை என்று அவர்கள் சொல்லும் பொழுது, நான் சொல்லுகிற இடத்திலே நீங்கள் வலைகளை போடுங்கள் என்று சொன்ன மாத்திரத்திலே அவர்கள் போட்டார்கள். அப்பொழுது மிகுந்த மீன்களை அவர்கள் வலைகள் கிழியத்தக்கதான மீன்களை அவர்கள் பிடிக்கிறார்கள், திருப்தி அடைகிறார்கள். எனவே நாம் உலகம் முழுவதும் ஆதாயப்படுத்தி கொண்டாலும் தன் ஜீவனை நஷ்டப்படுத்தினால் அதனால் ஒரு லாபமும் அல்ல. நீங்கள் முழுவதும் பிரயாசப்படலாம், எங்கெல்லாமோ தேடலாம், எவ்வளவு உழைக்கலாம், ஆனாலும் கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் இல்லை என்றால் உங்களுக்கு ஒரு பிரயோஜனம் அல்ல. எவ்வளவு உழைத்தாலும் ஒன்றும் நிற்கல ஆண்டவரே, என்கிட்ட ஒன்றும் சேரல ஆண்டவரே, ஒன்றும் மீதமில்லை என்று சொல்லுவீர்கள். ஆனால் கர்த்தர் உங்கள் கூட இருக்கும்பொழுது, உங்கள் படகிலே, உங்கள் படகு என்ற வாழ்க்கையில் கர்த்தர் கூட இருக்கும்பொழுது நீங்கள் மிகுதியான ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியும்.